ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். காவலான புராதன பூர்வீகர் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, ஐயன் அவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள தெய்வ திருவசனங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருப்பதில், நாம் சென்ற வகுப்பில் நமது பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள வசந்தங்களில் ஒன்றாகிய யமபடர் அடிபடு கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 33 பத்தி நாம பகிர்ந்தோம். அந்த திருவாக்கியத்தை முதல்ல பார்ப்போம். ஆண்டவர்கள் வாக்கியம், ஜாதிகளின் கர்த்தாவே, உன் பிரயோஜனத்தை நீ அடைந்து கொள்ள, உன் தெய்வீகத்தை நீ அடைந்து கொள்ள ஒரு குரு சந்நிதியில் எப்படி கேட்பது, என்ன கேட்பது என்றே உனக்கு தெரியாது. புராதன வாழ்க்கையாகிய ஆத்ம சாந்தியை அடையவே நீ இச்சபையில் சேர்கிறாய். அத்தனித்தலைமை சிறப்பை உன் தலையில் பதிக்கவே நாம் வந்திருக்கிறோம். அதற்கு வேண்டிய மெய்ஞான பெரும் கல்வியை உணர்த்துகின்ற கலாசாலையே எமது மெய்க்கல்வி கலாசாலை. இந்த திருவாக்கியத்தில் பெருமானவர்கள் நமக்கு அருளி செய்ததை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்ம சென்ற சபையில பகிர்ந்துக்கிட்டோம். அந்த பத்தி ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம், அதை பத்தி நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து இன்னைக்கும் நம்ம அதை தொடர்ந்து பார்ப்போம். அப்ப நம்ம சென்ற சபையில என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த புராதன வாழ்க்கை, அந்த புராதன வாழ்க்கையை நீ அடையிறதுக்கு தான் உன்னுடைய பிரயோஜனம். அதுதான் உன்னுடைய புராதன வாழ்க்கை ஒண்ணு இருக்கு, அது ஆத்ம சாந்தி. அதை அடையிறதுக்காக தான் இந்த சபையில நீ சேர்ற, வேற எதுக்காகவும் இல்லை. அப்போ அந்த புராதன வாழ்க்கைனா என்ன, அந்த புராதனமா நம்ம இருந்த வரலாறு எல்லாம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக பெருமானவங்க அந்த புராதன வாழ்க்கையை பத்தி, நம்முடைய வரலாறை பத்தி நமக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. மான்மியத்துல அந்த திருப்பத்தூர் கோட்டை சுவர் பிரசங்கத்துல அதையும் பார்த்தோம். இப்ப நீ கலியுகத்துல நின்று கொண்டிருக்கிற, அதனால என்னை யாரோ எவரோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற. ஆனா நம்மெல்லாம் அந்த ரோஸ்மிதாக்குடைய காலத்தில், ஜீவதேக வைப்பென்னும் ரோஸ்மிதாக்குடைய காலத்தில் நாமெல்லாம் ஒன்னாதான் இருந்தோம். எப்படி இருந்தோம்? மயூர கவனத்துவசம் மௌனரக பிரகாசம் பிரம்மஸ்தர் கூட கமலசயனாதி உலா உமாமாமண தாவரலங்கார நடன வாழ்ந்த வைப்பு நிதி பதிப்பாடி கோலத்தில், அந்த கோலத்தில் நாமெல்லாம் எப்படி இருந்தோம்னா, மௌன நிச்சலாதி சலாசன மந்திராவக வித்வத்தனி நிசவச்சர சிரவர்த்தன ஜீவாதிச்சட ஈசலனாய் இருந்தோம். அப்படி இருந்த நீ இப்ப இந்த இரவு பகல் என்று சந்திர சூரியால் ஓடிக்கொண்டிருக்கும் இப்பெரிய மண்மூடு உலகில் வந்துட்ட. நானும் வந்திருக்கேன். எதுக்கு? உன்னைய பாதுகாக்கிறதுக்காக. என்னை போலவே வந்து பிறந்து நிறைந்திருக்கும் எனது உடலத்த பிறவியரே. அப்போ அவங்களும் இங்க இல்ல, நாமளும் இங்க இல்ல, இந்த உலகமும் இல்ல. அப்ப அந்த காலத்தில், அந்த ரோஸ்மிதாக்குடைய காலத்தில், அந்த ஆதிக்கு முன் ஆதியான அனாதியாக இருந்த காலத்துல இதெல்லாமே இல்லை. இந்த படைப்புகள் எல்லாம் படைக்க பெறவில்லை. அப்போ நாம அந்த பதிப்பாடி கோலம், அங்கதான் நாம எல்லாம் ஒன்றாக இருந்தோம். அதுதான் நம்முடைய அந்த புராதன வரலாறு. அந்த வரலாற்றுல இன்பம் மட்டுமே தான், துன்பம் என்பதற்கு பேச்சே இல்லை. அந்த பேரின்ப வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த நாம எப்படி பிரிஞ்சு வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நாம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, அப்போ அந்த ஆதியில 3 பொருள்கள் தான் இருந்தன. அந்த 3 பொருள்கள் என்ன? பதி, பசு, பாசம் என்று 3 மட்டும்தான் இருந்தது. சுருக்கமா நம்ம சென்ற சபையில பார்த்ததை பார்ப்போம். அந்த பதியும் பசுவும் உயிர் பொருள்களாக இருந்தன. இந்த பாசம் என்பது ஜடப்பொருளாக இருந்தது. உயிர் பொருளுக்கு ஒரு 3 குணங்கள் உண்டு அப்படின்னு பார்த்தோம். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி என்ற 3 பொருட்களும் இந்த உயிர் பொருள்களுக்கு இருக்கும். அதுதான் உயிர் பொருளினுடைய ஒரு லட்சணம். ஜடப்பொருளுக்கு அது இருக்காது. எந்த உயிர் பொருளா இருந்தாலும், அது 6 அறிவு படைத்த மனிதனாக இருந்தாலும், ஓரறிவு படைத்த தாவர இனங்களாக இருந்தாலும்,
அந்த இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி. ஒரு செடி கூட ஏன் வளருது அப்படின்னா, ஒரு விதைய நட்ட உடனே அதுக்கு வளரணுங்கிற ஒரு இச்சை இருக்கும், அதுக்குண்டான செயலை செய்யும். அந்த தண்ணி எல்லாம் எங்க இருக்கோ அங்க தேடி உறிஞ்சி எடுக்கும், அதுதான் அதோட கிரியா. அதுக்குண்டான அறிவு இருக்கும் அதுக்கு, அதுதான் ஞானம். அப்போ இந்த மூன்றுமே உயிர் பொருட்களுக்கு தான், ஜட பொருளுக்கு இருக்காது. எந்த ஒரு ஜட பொருளுக்கும் இந்த மூன்றுமே இருக்காது. அப்போ அப்படியாக இருந்த ஒரு காலம், அந்த மூன்று மட்டுமே இருந்த காலத்துல இந்த பசு ஆகிய இந்த ஆன்மாக்கள், பசுக்கள் நிறைய, இறைவன் ஏகநாயகன் தான், பதி ஒருவரே. இந்த பசுக்கள் நிறைய இருந்தது, ஆன்மாக்கள் கோடா கோடியாக. இந்த பசுக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, இந்த பாசம் என்கின்ற ஜடப்பொருள் ஒரு இருட்டு, இறைவன் பிரகாச வடிவமானவன், கோடி சூரிய பிரகாசம், அந்த பிரகாசத்தோட பிரகாசமா நாமளும் இருந்தோம். மனு வேற, ஈசன் வேற இல்ல. இன்னைக்கு கூட பெருமானவங்க வெளிநாடல் அருளி செஞ்சாங்க, மனுஷன்னா என்னன்னு நினைச்ச, ஈசனுடைய குணம் படைத்தவன். மனு ஈசன், ஈசனுடைய சக்தி அவ்வளவும் இந்த மனுஷனுக்கு இருக்கு. அது தெரியாம இந்த மனிதன் அந்த பாசம் என்கின்ற ஒரு இருட்டு, அது ஒரு கடுமையான ஒரு உண்மை இருட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு இருட்டு. இந்த இருட்டுக்குள்ள போய் இந்த ஆன்மாக்கள் மாட்டி கொண்டது. எப்போ இந்த உலகத்தை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாலே ஏன் மாட்டிக்கிச்சு? இந்த அறிவு பொருளோட தானே சேரணும். ஏன் அறிவற்ற அந்த ஜட பொருளோட சேர்ந்தது அப்படின்னா, அது ஆன்மாக்களின் இயல்பாக இருந்தது. எப்பயுமே பெருமானவங்க கூட வாக்கியத்தில் அருள் செய்வாங்க, ஒரு பெண் அந்த தெருவில் கூத்தாடுகிறாள் அப்படின்னு சொன்னா, இந்த மெஞ்ஞான பேச்சை கேட்கறதுக்கு வர்ற கூட்டத்தை விட அந்த கூட்டம் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா அது ஆன்மாக்களின் இயல்பு. கெட்டதை போய் வேடிக்கை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அது போல இந்த கெட்டதை போய் வேடிக்கை பார்க்கிற மாதிரி போய் அதுல போய் மாட்டிக்கிச்சு. அப்போ அதுல மாட்டிக்கிட்டு அந்த இருட்டுக்கு நடுவுல சிக்கிக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு போக முடியாத ஒரு அசைய முடியாத ஒரு நிலைமையில இந்த ஆன்மாக்கள் எல்லாம் மாட்டிக்கிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்படி ஒரு கடுமையான இருட்டுக்கு நடுவுல லேசான வெளிச்சம் இருந்தா கூட நம்மளால கொஞ்சம் நகல முடியும். கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லாம ஒரு கடுமையான இருட்டுல மாட்டிக்கிட்டோம்னா இந்த பக்கம் அந்த பக்கம் நகல முடியாது. அந்த மாதிரி அந்த ஒரு கடுமையான இருட்டுக்கு நடுவுல இந்த ஆன்மாக்கள் எல்லாம் சிக்கிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வரணும், தனக்குரிய தானும் அந்த ஜட பொருள் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தனக்கு அந்த இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி இருக்குங்கிறதையே மறந்து போய் தானும் ஒரு கல்லு போல அசைய முடியாத ஒரு நிலைமையில அதுல போய் மாட்டிக்கிச்சு. அப்போ இந்த மாட்டிக்கொண்ட இந்த ஆன்மாக்களை இறைவன் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. கருணை, இறைவன் பேரொளி பிரகாசமானவங்க, கொடி சூரிய பிரகாசமானவங்க, கருணையே வடிவானவங்க. அந்த கருணை உள்ளத்தினால அவங்க இந்த ஆன்மாக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நாம கூட பார்த்தோம் போன சபையில, அப்படி காப்பாற்றுறதுன்னா லபக்கன்னு தூக்கி இருட்டுல இருந்து இந்த பக்கம் பிரகாசத்துல போட வேண்டியதானே ஆன்மாக்களை, ஏன் போடல அப்படின்னா அப்படி செய்ய மாட்டாங்க. நீ விரும்பணும், இந்த இருளில் இருந்து நான் வெளியே வரணும், என்னை காப்பாற்றணும்னு அந்த வேண்டணும், வேண்டி நீ விரும்பினாதான் அவங்க காப்பாற்றுவாங்க. அதுக்கு கூட நம்ம பார்த்தோம் ஒரு கதையை, எப்படி மகாபாரதத்துல அந்த சூதாட்ட காலத்துல தர்மர் கிருஷ்ணருக்கு நான் சூதாடுறது தெரியக்கூடாதுன்னு வேற ஒரு வேண்டுதல் வேற வச்சுக்கிட்டான். அதனால நான் வாசல்லே நின்று உள்ள வர முடியாம அவனுடைய வேண்டுதல் என்னை தடுத்துருச்சு. அதுக்கப்புறம் திரௌபதி முழு சரணாகதி கிருஷ்ணான்னு தன்னையே நம்பாம முழுமையா கிருஷ்ணான்னு சரணாகதி அடைஞ்ச உடனே நான் வந்தேன் அப்படின்னு உத்தவன் கிட்ட கிருஷ்ண பரமாத்மா சொன்ன அந்த கதையையும் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த ஆன்மாக்கள் விருப்பம் வர செய்யணும். விருப்பம்ங்கிற ஒரு சக்தி, இச்சா சக்தி தனக்கு இருக்குங்கிறதையே மறந்து போய் அந்த இருட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆன்மாக்களுக்கு முதல்ல இதுல இருந்து தப்பிச்சு வெளியே வரணுங்கிற ஒரு இச்சா சக்தி, ஒரு விருப்பம் வர வைக்கணும். நான் இந்த இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி மூன்றும் உள்ள ஒரு உயிர் பொருள்னு அதுக்கு தெரியணும்.
ஜடப்பொருள்னு தன்னை நினைச்சுக்கிட்டு இருக்குது. இத தெரிய வைக்கணும், அதுகிட்ட இருக்கிற இந்த சக்தியை தூண்டி விடணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறைவன் யோசிக்கிறாங்க. அப்படி இறைவன் யோசிச்சுதான் இந்த மனிதனுக்காக மாயை என்கின்ற ஒரு சக்தியை இறைவன் படைக்கிறாங்க. அப்ப அந்த மாயைனா என்னன்னு அதுக்கும் நம்ம ஒரு கதையை பார்த்தோம் சென்ற சபையில. நாரதர் விஷ்ணு பகவான் அவங்கள்ட்ட கேக்குறாங்க, மாயைனா என்னன்னு. அந்த குளத்துல போய் குளிச்சுட்டு வா தெரியும் அப்படின்னா, குளிச்சுட்டு ஒரு முங்கி எந்திரிக்கும் போது அழகான பெண்ணாக மாறிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வழியா ஒரு ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணாரு, 2-3 பிள்ளையையும் பெற்றாரு. ரொம்ப காலம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. திரும்ப அதே எந்த குளத்துல மூழ்கினாங்களோ அந்த குளத்துக்கு அந்த ராஜகுமாரனும் அவங்க மனைவியாக இருக்கிற நாரதரும் வர்றாங்க. அந்த குளத்துல அவங்க குளிச்சு எழும்போது திரும்ப நாரதரா எந்திரிக்கிறாங்க. அப்போ அந்த விஷ்ணு பகவான் அங்க உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாங்க. அப்போ எங்க கணவனை காணோம், பிள்ளைங்களை எல்லாம் காணோம்னு தேடும்போது விஷ்ணு பகவான், இவ்வளவு நேரம் நீ பார்த்தது மாயை. அப்போ அதெல்லாம் இருந்தது, ஆனா இப்ப இல்லை. அது போல ஒரு மாயையிலதான் நம்மளும், இது என் கணவன், இது என் பிள்ளைக, இது என் மனைவி அப்படின்ற ஒரு மாயையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு நாளைக்கு புசுக்குன்னு இல்லாம போயிருமே. அப்படியான ஒரு மாயையை இறைவன் உண்டாக்குறாங்க. அந்த மாயைய உண்டாக்கி அந்த மாயா சக்தியில இறைவன் அதுக்கு முன்னால எப்படி இருந்தது, ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லாம ஒரு கூரிய இருள் வச்சுதான் இருந்தது அப்படிங்கிறதுக்கும் நம்ம கோடாயுத திருமஞான குரல் திருவாக்கியத்தை பார்த்தோம். திருமஞான குரல் பக்கம் 85-86 நம் கண் முன்னுள்ள பிரம்மாண்ட சிருஷ்டி ஒரு கூரிய இருளாக இருந்தது. அப்பெல்லாம் இல்ல, அந்த உலகமே இல்ல. அது எந்த கோடி காலமாக இருக்கும்? அதிலிருந்து புழுக்கம் உண்டாகி, அப்புறம் ஜலம் உண்டாகி, அப்புறம் இந்த பூமி உண்டாகி, இந்த பூமியில் புல் பூண்டு உண்டாகி, அப்புறம் ஒவ்வொரு ஜீவராசிகளா உண்டாகி, கடைசியில இந்த மனுமுலைய கொண்டு போய் இந்த இருட்டுல சிக்கிக்கிட்டு இருக்க ஆன்மாக்கள் இவங்களுக்கு எல்லாம் ஒரு மனித தேகம் கொடுத்து அந்த மனுமுலைய கொண்டு அந்த பூமியில வைக்கிறதுக்கு எவ்வளவு காலமாகி இருக்கும். இவனுக்காகவே தான் இது படைக்கப்பட்டது. ஏன் இவன் போய் அந்த இருள்ல மாட்டிக்கிட்டானே, இவனை மீட்பிக்கிறதுக்கு அதுக்காகவே இறைவன் இவனுக்காகவே இந்த 1008 அண்ட சராசரங்களையும் இப்பூமியில் உண்டாக்க எவ்வளவு நெடுங்காலம் ஆகி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல இந்த மனிதன் நித்தியத்துக்காக தான் படைக்கப்பெற்றான். மற்ற எல்லா ஜட பொருள்களும் அனித்தியம். இந்த உலகம் மாயையா படைச்சாங்களே இறைவன், அதெல்லாம் அனித்தியம், ஒரு நாள் அழிந்து போகும். ஆனா இந்த மனிதன் நித்தியத்திற்காகவே படைக்க பெற்றவன். இவனை கருவில் அமைக்கும் போதே நித்தியம் என்ற கருவில் இறைவன் அமைத்தான். அது எதுக்காக? இந்த உலக வாழ்க்கை அனித்தியமே, அந்த நித்தியமான வாழ்க்கை, நம்ம புராதன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோமே இறைவன் கூட. அந்த சிவபுர திருவள நாட்டில் ரோஸ்மிதாக்குடைய காலத்தில், ஆதிக்கு முன் ஆதியான அந்த அனாதி காலத்தில் நாம ஒரு பேரின்ப பெருவாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோமே, அந்த வாழ்க்கைக்காகவே தான் இறைவன் அந்த வாழ்க்கைக்கு இவனை திரும்ப, இவன் போய் அதுல இருந்து ஒரு இருளுக்குள்ள மாட்டிட்டு இருக்கானே, இவனை மீட்பித்து திரும்பவும் அந்த பேரின்ப வாழ்க்கை இவனுக்கு தருவதற்காகத்தான் இறைவன் இவ்வளத்தையும் உண்டாக்குறாங்க. இவனிடத்தில் உள்ள இவனுக்கு இந்த மனித தேகத்தை கொடுத்து, அந்த எதுக்காக கொடுத்தாங்க நம்ம கொடுக்குறாங்க. அந்த திருமஞான குரல் திருவாக்கியம் 8ல மனிதனை கருவில் அமைக்கும் போதே நித்தியம் என்ற கருவில் அமைத்தான். அதாவது மரளிகை தீண்டாத ஒரு தேகத்தை பெற்று நீடூழி காலம் வாழும் அந்த ஸ்வர்ணபதி வாழ்க்கைக்கே இவனை இறைவன் படைத்தான். அழகிலும் பலத்திலும் யாரும் மதிக்க முடியாததாயும், இன்பமோ மாறாத இன்பமாயும், பிணி என்பதோ இல்லாததாயும், முடிவே அற்றதாயும் உள்ள நித்திய வாழ்விற்கே படைத்தான். இவனிடத்தில் உள்ள ஒரு கருவிக்காக, உதாரணமாக இவன் நாவுக்காக உலகத்தில் அனந்த வஸ்துக்களை படைத்தான். அப்படியெல்லாம் என்னென்னமோ படைச்சு வச்சிருக்காங்களே, இதெல்லாம் யோசித்து பார்த்தா இது எதுக்காக, என்ன செயலுக்காக, என்ன செயலை குறிவைத்து இறைவன் இவற்றையெல்லாம் படைத்திருக்க வேண்டும்னு நம்ம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்தோமா? சிந்திச்சு பார்க்கவே இல்லை. கடைசியில் எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத அறிவை தந்தான். அப்போ அதுக்காகவா அறிவு மாணிக்கம் கொடுக்க பெற்றது? இன்னைக்கு கூட பெருமான் அவங்க கேட்டாங்க,
அறிவுக்குரிய முதல் எது? பேயுடல் எடுக்கிறதா? நரகமா? நரகத்துக்கு போறதுக்கு அறிவு மாணிக்கம் கொடுக்க பெற்றது? எதுக்காக கொடுக்க பெற்றது இந்த அறிவு என்ற மாணிக்கம்? அப்போ இந்த மனிதன் இறைவனுடைய சக்தி எல்லாம் படைச்சவன். அந்த அறிவு என்ற மாணிக்கம் இறைவனுக்கு சொந்தமானது. அதை இந்த மனிதனுக்கும் கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த அறிவு மாணிக்கத்தை வச்சு இவன் என்ன செய்யணும்? எதுக்காக அந்த அறிவு மாணிக்கத்தை கொடுக்கணும்? தனக்கு கொடுக்க பெற்ற அந்த அறிவு என்ற மாணிக்கத்தை வைத்து இவன் இந்த அழிவுலக வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், சீக்கு இல்லாமலும் அழகுடனும் கவலை இல்லாமலும் உன்னதமாய் இருக்கணும் என்று எண்ணுகிறான். அவ்வாறு இவன் நினைத்தபடியே உலக வாழ்க்கையில் மேன்மையாய் இருந்தாலும் இறுதியில் இவன் கதி என்ன? அப்போ அந்த அறிவு என்ற மாணிக்கம் இந்த உலக வாழ்க்கைக்காக கொடுக்க பெறவே இல்லை. ஏன் அந்த அறிவுங்கிற மாணிக்கம் கொடுக்கப்படாத மற்ற ஜீவராசிகளும் இந்த உலகத்துல வாழலையா? நல்லா வாழுதே. அப்போ அதுக்காக இல்லை இந்த அறிவு என்ற மாணிக்கம் அப்படிங்கறது எல்லாமே நாம சென்ற சபையில பார்த்தோம். அப்போ அப்படியெல்லாம் படைச்சு அதுக்காகத்தான் இந்த மாயைங்கிற ஒன்ன படைச்சு இந்த உலகத்தை எல்லாம் இறைவன் அதுல படைக்கும் போது அந்த மாயையை 3ஆக பிரித்தார்கள் என்பது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அந்த 3 வகை மாயை என்ன? மாயை சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று அந்த மாயையை 3ஆக பிரிக்கிறாங்க சைவ சித்தாந்த நூல்கள்ல அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த மாயையை இப்படி எல்லாம் 3ஆக பிரித்து இறைவன் அதுல என்னென்னலாம் படைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த மாயை சுத்த மாயை, பிரகிருதி மாயை, சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை 3 மாயையாக பிரிச்சு இந்த சுத்த மாயையில என்ன படைக்கிறாங்க, அசுத்த மாயையில என்ன படைக்கிறாங்க, பிரகிருதி மாயையில என்ன படைக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பெருமானவர்கள் நமக்கு வான்மியத்துல அழகா எடுத்து கொடுத்திருக்காங்க. அத சைவ சித்தாந்த நூல்லையும் அதை கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த தத்துவங்கள் இறைவன் இறங்கி வர்றாங்க, இறைவன் அந்த பேரொளி பிளம்பாக இருந்தாங்க. அப்படி இருந்தவங்க இந்த உலகத்தை எல்லாம் படைச்சு இந்த பிரகிருதி மாயை அப்படிங்கிறது, பிரகிருத்தினாலே இயற்கை நமக்கு தெரியும், அந்த இயற்கையெல்லாம் முதல்ல படைக்கிறாங்க. அந்த பிரகிருதி மாயையில இறைவன் இயற்கையெல்லாம் படைக்கிறாங்க. அதுதான் நமக்கு தெய்வம் நம்மளுக்கு மானியத்துல எடுத்து கொடுக்குறாங்க. என்னமெல்லாம் படைச்சாங்க, அந்த இறைவன் எப்படி இருந்தாங்கன்னா பேரருள் பெருங்கரண பெருங்கருணை பேரருள் பெருஞ்சிறப்பென்னும் பெரும்பதி பெருங்குணம் பெருந்துணை பெருந்தெய்வமாகிய பெருஞ்சோதி. அப்படி பெருஞ்சோதியாக இருந்த அந்த இறைவன் இந்த மனிதனை இருளில் இருந்து மீட்க வேண்டும், இந்த மனிதனை அந்த இருளில் இருந்து தூக்க வேண்டும். ஆக்கியோன் அந்த வள்ளிரு உள்ளிருந்து தூக்கியே வெளியாக்கியே அப்படின்னு நம்மளுக்கு மாநிலத்துல கொடுப்பாங்க. அந்த வள்ளி இருளுக்குள்ள இருந்து இந்த மனிதனை தூக்கி வெளியே போடுவதற்காக இறைவன் என்ன செஞ்சாங்க? முதலாக அனாதியாக இருந்தது அது என்ற நாமமும் ஆதி என்ற நாமமும் பிரகாசித்துக் கொண்டு எழுந்து நின்றுச்சு. அனாதியாகத்தான் இருந்தது. இப்ப அது என்ற நாமமும் ஆதி என்ற நாமமும் கொண்டு எழுந்து நின்று அப்படி எழுந்து நின்ன உடனே அந்த இருள் என்ன செஞ்சுச்சு? அந்த இருளுக்குள்ள ஒரு மாயைங்கிற ஒரு ஒளிய இறைவன் அனுப்புறாங்க. அப்போ அந்த இருள், அந்த ஆணவ இருள் அப்படின்னு பார்த்தோமே, அது பன்னெடுங்காலமாக மாறாது நிலைத்து கொண்டிருந்த செறியிருள் திமிரமானது சிதைந்து மாடி மாறி மறைந்து ஓடி ஒதுங்கி நின்றுச்சு. அப்போ அப்படி எல்லாம் அந்த இயற்கையில என்னென்னலாம் படைச்சாங்கன்னு நமக்கு பெருமானவங்க மேலே கூறியுள்ள அந்த உதயமானது சர்வ அண்டரண்ட சராசரங்களும் பூதல பாதாள முதலாகிய சராசரங்கள் அனைத்தையும் தன்னுள் சூழாக அடக்கி கொண்டு வெளியே வந்து விட்டபடியினாலே அதுக்குள்ள இவ்வளவு நாளும் அதுக்குள்ளதான் அடங்கி இருந்துச்சு. அவ்வளவும் எப்படி ஒரு சிறிய ஆழம் விட்டு கசகசா விதை போன்ற ஒரு ஆழ விட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய ஆலமரம் அடங்கிருச்சோ அது போல அந்த அனாதி அதுக்குள்ளதான் இந்த பூதள பாதாள முதலாகிய சராசரங்கள் அனைத்தும் அடங்கி இருந்தது. அதெல்லாம் வெளியாக்கணும்னு வந்துருச்சு. இப்ப
அப்ப வெளியாக்கி அதெல்லாம் பிறக்க வச்சு எப்படியெல்லாம் படைச்சு பலதரப்பட்ட காரசார உணவு கொடி சங்கங்களை எல்லாம் படைச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு மாநிலத்துல பெருமாள் அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இறைவன் ஒரு மாய ஒளியை தன்னுடைய ஞான சக்தியை அந்த இருளுக்குள்ள அனுப்புகிறான். அப்போ அந்த ஞான சக்தியில் இருந்து முதல் தத்துவம் தோன்றுகிறது. இப்போ தத்துவம் அப்படின்னா நம்ம பார்த்த ஏற்கனவே 96 தத்துவங்கள்லாம் பார்த்தோம். அது இந்த தூலத்தை பத்தின ஒரு ரகசியமாக இருக்கு. இது ஒரு ஜீவதேகத்தை பத்தின ஒரு ரகசியமாக இருக்கு. இறைவன் தானும் அந்த மனுஷனை தான் இந்த தத்துவத்துக்குள்ள, இந்த தத்துவம் கடந்த தயாநிதி கடலாகத்தான் இறைவன் இருந்தாங்க. நாமளும் தத்துவம் கடந்துதான் இருந்தோம். அந்த இருட்டுக்குள்ள போய் மாட்டுனதுனால இப்ப தத்துவத்துக்குள்ள மாட்டிக்கிட வேண்டியதா இருக்கு. அப்படி இந்த இறைவனும் இந்த தத்துவத்துக்குள்ள இறங்கி வந்தாங்க. தனக்குன்னு ஒரு 5 தத்துவ படிகள் வச்சு ஒவ்வொரு படியா இறைவன் மேலான நிலையில இருந்து அந்த தெய்வம் பெருஞ்சோதியாக இருந்தது. அது எப்படி மெல்ல 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 இறங்கி வந்துச்சு. பெருங்கருணை பெருஞ்சோதியானது அது எப்படி அது என்ற நாமமும் ஆதி என்ற நாமமும் கொண்டு எப்படி தன்னுடைய நிலைமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்தது இந்த மனிதனை காப்பாற்றுவதற்காக. அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு 5 தத்துவம் சொல்றாங்க சைவ சித்தாந்த நூல்கள்ல. அந்த தத்துவங்களை எல்லாம் நம்ம வரிசையா பார்ப்போம். முதல் தத்துவம் சிவம் என்ற தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிவம் என்கின்ற தத்துவம், சிவன் இல்ல சிவம், சிவன் வேறு சிவம் வேறு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சிவம் என்பது ஒரு குற்றமற்ற, ஒரு தூய்மையான, பேதம் இல்லாத, கருணையே வடிவமான, அறிவு பூரணமான ஒரு குணம் தான் சிவம். இந்த குணத்தை யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்க சிவன். அப்போ அந்த சிவம் என்கின்ற சக்தியை இறக்குறாங்க அந்த சிவன். அதுதான் முதல் தத்துவமாக, சிவம் என்ற தத்துவமாக. இந்த அறிவை முழுமையாக இந்த பெறக்கூடிய ஒரு பொருளாக இந்த ஆன்மாவும் இருக்குது. அதுதான் இன்னைக்கு கூட பெருமான் அவங்க அருளி செஞ்சாங்க. இந்த மனுஷன் யாரு? இறைவனுடைய சக்தி அவ்வளவும் பெற்றவன், அது தெரியாம இருக்கிறான். அப்போ அந்த சிவம் என்கின்ற சக்தியை நாமளும் பெற்றோம்னா நாமளும் சிவன் ஆகலாம். அதான் ஓசை கொண்ட நடனத்தால் மனு ஈசன் ஆகலாம். ஈசன் ஆகிற அளவுக்கு தகுதி படைத்த இந்த மனிதன் தன்னையே மட்டமாக நினைச்சுக்கிட்டு இந்த ஜட பொருளோட ஒரு ஜட பொருளா நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அப்போ இந்த சிவம் என்கின்ற தத்துவத்தை இறைவன் முதல்ல கொண்டு வர்றாங்க. அந்த சிவம் என்பதுதான் இறைவன் இறங்குறதுக்கு 5 தத்துவம்னு சொன்னமே, அதுல முதல் தத்துவமாக இருக்கிறது. இந்த தத்துவம் எதை அடிப்படையாக கொண்டு இருக்குது அப்படின்னா நாதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இந்த தத்துவத்துக்கு இன்னொரு பேரு நாத தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது நாதத்தை அடிப்படையாக வைத்து இந்த சிவ தத்துவம் செயல்பட துவங்குகிறது. இந்த தத்துவத்துக்கு ஒரு குறியீடு கொடுக்குறாங்க. நாத தத்துவத்துக்கு குறியீடு ஒரு கோடு. அப்போ உணர்வு, அறிவு, சப்தம் இந்த 3க்கும் தொடர்பு இருக்கும் எப்பயுமே. எது 3க்கும்? உணர்வு, அறிவு, சப்தம் இந்த 3க்குமே எப்பயுமே தொடர்பு இருக்கும். எப்படி தொடர்பு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உணர்வு, இப்ப நான் யாரையாவது கிள்றேன் அப்படின்னா அந்த உணர்வு அவங்க அறிவுல போய் உடனே ஆ அப்படின்னு ஒரு சத்தம் வரும். அப்போ அந்த உணர்வுக்கு, அறிவுக்கு, சப்தத்துக்கு 3க்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அப்போ இறைவன் இந்த 3ஆகத்தான் வர்றாங்க. இறைவன் வெளிப்படுத்துகிற நாதத்துக்குள்ள இந்த 3ம் அடங்கி இருக்கிறது. உணர்வு, அறிவு, சப்தம் இந்த 3ம் அடங்கி இருக்கிறது. இறைவன் இந்த நாத தத்துவமாக முதல் தத்துவத்துல இறங்கி வர்றாங்களே, அதுக்குள்ளதான் எல்லா நாதங்களும் ஒலிகளும் அடங்கி இருக்கிறது. ஒலிகளும் ஓசைகளும், ஓசையும் ஒலியோ ஓங்குரு பூமி, அதுதான் அந்த நாத தத்துவம். எல்லா சப்தங்களும்
எல்லா ஒலிகளும் எல்லா ஓசைகளும் அந்த இறைவனுடைய அந்த நாத தத்துவத்துக்குள்ள அடங்கி இருக்கு. அதுல முதல் ஒலியாக அதுல இருந்து வருவது அகாரம். அதுலதான் அகாரம், உகாரம், யகாரம், திகாரம், மகாரம் எல்லாமே அந்த இறைவனுடைய நாத தத்துவத்துக்குள்ளதான் அடங்கி இருக்கு. அதனாலதான் அந்த அகரம் தான் முதல்ல அந்த நாதத்திலிருந்து வந்த ஒலி. அதனாலதான் வள்ளுவ பெருமானவர்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். முதல்ல இந்த பூமிக்கு இறைவன் தன்னுடைய அந்த மேலான நிலையிலிருந்து படிப்படியா இறங்கி வர்றாங்க இந்த மனிதனுக்கு என்று. மக்களுக்கு இறங்கி வந்தோர் வயது ஒரு 40 ஆண்டில்னு நம்ம பெருமான் அவங்க எடுத்து கொடுப்பாங்களே, அது போல அந்த அனாதியாக இருந்த அந்த பரம்பொருள், அந்த பராபரன், அவங்களதான் ஆதி பராபரன் சொல்றது. அந்த ஆதி பராபரன் இறங்கி வர்றாங்க நாத தத்துவத்துல. அப்படி வரும்போது இத்தனை நாதத்தை கொண்டு வர்றாங்க. அவங்க கொண்டு வந்த முதல் ஒலிதான் அகரம். அந்த அகரம் உகரம் அதுதான் சொல்லுவாங்க. ஊ மகரம் இதெல்லாம் சேர்ந்துதான் ஓம் என்ற நாதம் வருகிறது. அதுதான் ஓங்கார நாதம். அந்த நாதத்துல இருந்துதான் எல்லாம் கிளம்புச்சு. என்ன கிளம்புச்சு? அந்த நாதத்துல இருந்துதான் மொழிகள் உருவாகின. எல்லா மொழிகளும் சொற்களும் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருந்தது அந்த நாதம் தான். இப்படி தனித்தனி இந்த அகாரம், உகாரம், திகரம் இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு மொழிகள் உண்டாயுது. அந்த மொழி எதுக்கு? நம்ம பார்த்தோமே, உணர்வு, அறிவு, சப்தம் மூணுக்கும் தொடர்பு இருக்கணும். அது உணர்வை பரிமாறிக் கொள்வதற்கு பயன்படுறது எது? நம்மளுடைய உணர்வு, எனக்கு ஒரு உணர்வு தோன்றுதுன்னா அதை பரிமாறிக்கொள்ளணும்ன்ற அறிவு எனக்கு இருக்கு. அந்த அறிவு மூலமா நான் எதன் மூலமா பரிமாறுறேன்? என்னுடைய சப்தத்தின் மூலமா. அப்போ இந்த உணர்வை பரிமாறிக்கொள்வதற்கு இறைவன் இந்த நாதத்தை முதல்ல உருவாக்குறான். அந்த நாத தத்துவத்துல இறைவன் இறங்கி வர்றாங்க. அப்போ முதல் தத்துவமாக இறைவனுடைய அந்த நாத தத்துவம் உருவாகிறது. இதுவே அகர தத்துவம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த சப்த அலைகள் ஒன்றோடு சேரும் போதுதான் அதுல இருந்து மந்திர அலைகள் எல்லாம் வருது. வெறும் சப்தமா வருது முதல்ல. அதுல பொருள் நிறைந்த எழுத்துக்கள்லாம் ஒன்று சேரும் பொழுது அது மந்திரங்களாக ஆகுது. பொருளற்ற பேச்சு. அதனாலதான் பொருள் இல்லாத பேச்சு பேசக்கூடாதுன்னு சொல்றது. பயனில பேசாமை அப்படின்னே வள்ளுவ பெருமான் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. பயனில வார்த்தைகள் இதெல்லாம் பெரிய ஒரு தெய்வீக செயல். இந்த நாதம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறது. எந்த மிருகத்துக்காவது அகாரம், உகரம், திகரம்னா என்னன்னு தெரியுமா? இந்த எழுத்துக்கு இந்த ஒலிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மொழிகளாக, மந்திரங்களாக உருவாகுதுன்னு தெரியுமா? அப்போ அதெல்லாம் மேன் கத்தும், நீயாவுன்னு கத்தும், லொல்லொல்னு குலைக்கும். அதெல்லாம் ஓசைகள். நம்மகிட்ட இருந்து வருது. இது ஒலிகள், இது மந்திர ஒலிகள். அப்போ இந்த மந்திரங்களாக அது பொருள் நிறைந்த வார்த்தைகளாக உருவாகும் போது அதுக்கு பேரு பிரணவம், அதுக்கு பேர் ஓங்கார நாதம். அப்போ இந்த ஓங்கார நாதம், ஓம் என்ற மந்திரம் உருவாக முதல் காரணமாக இருக்கிற எழுத்து எந்த எழுத்தாக இருக்கு அப்படின்னா ஆ என்ற சப்தம் தான் இந்த அவ்வளவு மந்திர மொழிகளும் உருவாகுவதற்கு முதல் காரணமாக இருந்தது. எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் பெருமான் அவங்க அது என்ன ஆனா, அவனா, ஈனா, ஈயன்னா எல்லாமே நீதானா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாமே நாம தான். எல்லா எழுத்தும் நம்ம தான். அப்போ இந்த அகரம் தான் எல்லா சப்தங்களுக்கும் மூல காரணமாக இருக்கு. இதுதான் இந்த சப்தங்கள் தான் முதல் தத்துவம் அப்படிங்கிறத பைபிள்லயும் நமக்கு ஒரு திருவாசகம் வரும். ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவே இருந்தது. அப்போ அந்த வார்த்தை தான் தேவன். இந்த வார்த்தை என்கின்ற தத்துவம், நாதம் என்கின்ற தத்துவம், அதுதான் இறைவன் முதலாக. அதுக்கு முன்னால அந்த வார்த்தை இல்லை, அதுக்கு முன்னால அந்த நாதம் இல்லை. அந்த பழமையான காலத்துல அதுதான் நமக்கு பெருமானவங்க அந்த ஆதியோதய தலைப்பருவம் அதுல நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. எல்லாண்டு எண்ணாயிரத்தாண்டி எவ்வேத ஆசானுமாய் பல்லாண்ட பழமை பரிசே அந்த பழமை பரிசு அவதாரம் எடுத்து வரும்போதுதான்
அதுக்கு என்ன வருது? நாதம் வருது. அதுக்கு முந்தி அது நாதம் இல்லாம இருந்தது. அது நமக்கு ஈடொன்றும் இலவாய் இருந்த அனாதின்னு நமக்கு பெருமான் அவங்க கொடுப்பாங்க. எப்படி ஆதியின் மேனாள் அது வாய் இல்லாம இருந்தது, ஈடொன்றும் இலவாய், வாய் இல்லாம இருந்தது, இப்ப வாய் எடுத்து வருது. அருண்மணி விரிந்து பெருந்துரை திறந்த ஆதியின் மேனால் நீதியின் தலையாய் இரும்புன பழமை ஒருங்கது சமைந்து ஈடொன்றும் இலவாய் இருந்த அனாதி. வாயில்லாம இருந்த அனாதி ஊமையாய் நின்று யுகம்பல பலவாய் எண்ணரும் காலம் வண்ணக்கூடத்தமாய் ஏதுமில் யாதும் ஓதும் புராதனம். எல்லாத்தையும் ரசிக்கிட்டுதான் இருந்துச்சு, தனக்குள்ள அடக்கி அந்த புராதனம். அது இப்ப அகனும் பிரம்மத்து அருளொளி பெருக்கால், தன்னுடைய அருளொளி பெருக்கால் எல்லாத்தையும் படைக்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த அகரத்துல இருந்துதான் இப்படி எல்லாமே வருது. அந்த ஆதிக்கு முன் ஆதியான அந்த அனாதிக்கு அது வரைக்கும் வாய் இல்லாமல் இருந்தது, இப்ப வாய் வருகிறது, அந்த நாத தத்துவம் வருகிறது. அப்போ இந்த பார்த்தோம், அந்த உணர்வும் சப்த அலைகளும் ஒன்று சேரும் போதுதான் அது மந்திரங்களாக உருவாகுகிறது. அந்த மந்திரங்கள் நல்ல வார்த்தை, பயனில பேசாமை. அதனால இந்த வார்த்தைகளுடைய பொருள் உணர்ந்து நம்ம நல்ல வார்த்தைகளாக பேசணும். அந்த ஓசையிலேயே அந்த பொருள் மாறுபடும். அத சொல்லுவாங்க, நல்லா இரு அப்படின்னு ஒருத்தவங்களை சொல்றதுக்கும் நல்லா இரு அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த ஓசையிலேயே அந்த பொருள் மாறுபடும். அப்போ அந்த நல்ல தன்மையான ஓசையுடன் தன்மையான வார்த்தைகளை தான் நாம பேசணும். அப்போ இந்த முதல் தத்துவம், இந்த நாத தத்துவம் இப்படித்தான் உருவாகுது அப்படின்னு சைவ சித்தாந்த நூல்ல குறிப்பிட்ட மாதிரி நம்முடைய பெருமான் அவர்களும் நமக்கு குறிப்பிடுறாங்க, நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. முன்னால அது எதுவுமே இல்லாம இருந்தது, இப்போ அது எப்படி வந்தது, அதுக்கு குறியீடு ஒரு கோடு, அந்த நாத தத்துவத்துக்கு குறியீடு ஒரு கோடு. அதை பத்தி நம்முடைய பெருமான் அவர்கள் கூட திருமஞான கோடாயுதக்கூர், இம்பம்பட அடிப்படை கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 324 பார்ப்போம். முன்வந்த வேத மாமரைகளில் ஊமை எழுத்தென்றும் பிள்ளையார் சுழி என்றும் ஏகாட்சரம் என்றும் மோன எழுத்தென்றும் அடிமுடி நடு என்றும் அகர உகர சிகரம் என்றும் முச்சுடர் என்றும் அகம் பிரம்மாஸ்மி என்றும் ஓம் தத் சத் என்றும் ஓம் ஸ்ரீகலால் என்றும் கூறி வைத்துள்ளதையே குரான் ஷரீபாகிய புர்கான் வேதத்தில் முன்முகத்தில் அலிபுலாமி என்ற அளவுக்குரிய அடையாள அகமிய கிரந்தமாக எடுத்து வைத்துள்ளது. அது முதல்ல தோன்றினது. இதெல்லாம் அந்த அடி முடி நடு, இந்த அகர உகர சிகரம், இதெல்லாம் அந்த முதல்ல அந்த நாத தத்துவத்துல தோன்றினது. எல்லா வேதங்களும் ஒன்னதான் குறிக்குது. வேதங்களுக்குள்ள வேற்றுமை இல்லவே இல்லை. குரான் ஷரீஃபும் அதைத்தான் குறிக்கும், பைபிளும் அதைத்தான் நமக்கு சொல்லும், பகவத்கீதையும் அதைத்தான் சொல்லும். எல்லா வேதங்களும் ஒரே இறைவனால் உண்டாக்கப்பெற்றவை. அப்போ இந்த அலிபுலாம் மீமை தாங்கள் திட்டவட்டமாகவும் செல்ல தெளிவாகவும் அறிந்தும் அனுபவித்துக் கொண்டும் இருப்பதோடு தங்களை சார்ந்துள்ள 69 ஜாதிகளை கொண்ட எல்லா மதங்களிலும் உள்ள பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அதை அறிவித்தும் அதன் பலனாக அன்னவர்களின் இறுதி பிரயாண நேரத்தில் இவர்கள் தான் நல்லவர்கள் என்று புண்ணியர்கள் மெய்யான பரிசுத்தவான்கள் காட்டக்கூடிய பகிரங்க அடையாளமாகிய சுத்த பிரயாணர்களாக ஆக்கி, அதாவது நஜீஸ் கசப்பு ஜலம் என்னும் தீட்டு துடக்கு நாற்றம் யாதொன்றும் இல்லாதவர்களாகி, இதுதான் அதுக்கு அடையாளம். அந்த நாதத்தை பெற்றவர்கள், அந்த நாத தத்துவத்தை யாரெல்லாம் பெற்றாங்களோ அவங்களுக்கு அடையாளம். திரும்ப போய் அந்த பிரகாசத்தோட அவங்க கலக்க போறாங்க. இருள்ல மாட்டிக்கிட்டு இருந்தோமே, அது இறைவன் கருணை வடிவம் கொண்டுதானே இவ்வளவும் படைச்சாங்க, நம்மளை மீட்பிக்கிறதுக்காக. அதுக்காகதான் அந்த ஈடொன்றும் இலவாய், வாயில்லாம இருந்தது வாயோட வருதே, ரூபம் இல்லாம இருந்தது அரூபமாக இருந்தது ரூபம் எடுத்து வருதே, முதலாக தோற்றம் இல்லாம என்னும் அரூப வடிவமானது தோற்றத்துக்கு வந்துச்சு. எதுக்காக? அப்போ இந்த பகிரங்க அடையாளமாக சுத்த பிரயாணர்களாக ஆகி, அதாவது நஜீஸ் கசப்பு ஜலம் என்னும் தீட்டு துடக்கு நாற்றம் யாதொன்றும் இல்லாதவர்கள் ஆகி,
ஸ்வர்க்கபதிக்கு குடியேறும் முழு யோக்கிய பதவியை இன்று இங்கு பிரத்யட்சத்தில் அனுபவிக்கும்படி ஆக்கிவிட்டும் ஆக்கிக் கொண்டும் இருக்கின்றவர்களுக்கு சமஸ்கிருத கிரந்தத்திலும் அரபு வேதத்திலும் மகதி என்றும், இன்னும் மற்ற வேதாந்தங்களில் கல்கி, இறுதி மெசையா, மைத்ரேய புத்தர், வீரபோக வசந்தராயர், சாலையாண்டவர்கள் என்றும் திருநாமங்கள் இருக்க, அதை விட்டுவிட்டு அந்த அலீபுல் அஹ்மத் சர்வஜ சாட்சி பொருளாக விளங்கும் இறைவனாகிய அல்லாஹ் என்னும் கடவுள்தான் அறிவான் என்று கண்ணை மூடிக்கொண்டு முன்பின் பார்க்காமல் முரட்டுத்தனமாக சொல்வதானது. அந்த நாதத்தை தனக்கு மட்டும் வச்சுக்கிறதுக்காக இறைவன் இறங்கி வரல. அந்த நாதத்தை கேட்கிற சக்தி இந்த மனிதனுக்கு கொடுத்தாங்களே, அந்த இறைவன் 5 தத்துவத்துல இறங்கி வந்த மாதிரி இந்த மனுஷனை 7 தத்துவத்துல இறக்குனாங்க. அதெல்லாம் அந்த 96 தத்துவத்துல வராது. மனுஷனை இறக்குன அந்த 7 தத்துவம் தான் இந்த இறைவன் கொடுக்கிற அந்த நாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற சக்தி. இவன் பெற்ற தத்துவம் வித்யா தத்துவம், அமானிதம். இறைவன் தானா ஒரு 5 தத்துவ படிய ஒரு படியா இறங்கி வர்றாங்களே, அதுக்கு பேர் சிவ தத்துவம். இந்த மனிதனுக்கு கொடுத்த தத்துவத்துக்கு பேரு வித்யா தத்துவம். அப்ப அந்த தத்துவத்துல இறங்கி இந்த மனிதனுக்கு தனக்குரிய எல்லாத்தையும் இறைவன் ஒழிச்சு வைக்கல, எல்லாத்தையும் இவனுக்கு கொடுக்குறாங்க. அதனால அல்லாஹ் மட்டும்தான் அறிவார் அப்படின்னு சொல்ல தேவையில்லை, இந்த மனிதனுக்கும் அவங்க கொடுக்குறாங்க. அலீபுலாமை ஒரு உருக்கொண்ட அறிவுமே ஒழிய, அதுக்குதான் உனக்கு உருவம் கொடுத்துருக்காங்க. நீ உருவம் இல்லாம அருவமா இருள்ல போய் மாட்டிக்கிட்டு இருந்தியே, உனக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அந்த வாயில்லாம இருந்த அந்த அனாதி, ஈடொன்றும் நிலவாய் இருந்த அனாதி வாயை எடுத்துக்கிட்டு ரூபம் எடுத்துக்கிட்டு உனக்கு காதை கொடுத்து உன் காதுல கேட்கிற சக்தியை கொடுத்து, அதே வஸ்து வித்தாக அரூபத்தில் விளங்கும் அல்லாஹ் எப்படி அறிய முடியும்? அது அரூபத்துல இருந்து அறிய முடியாது. அதனால அத ரூபத்தில் வந்துவிட்ட மனிதனுக்கு ரூபத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தனிக்கருணை பிரவாகத்தினாலே தானும் அந்த நாத தத்துவத்தில் இறைவன் இறங்கி வர்றாங்க. அப்போ அதே வஸ்து வித்தாக அரூபத்தில் விளங்கும் அல்லாஹ் எப்படி அறிய முடியும் என்பது, எதற்காக அறிய வேண்டும் என்று யோசித்து பார்க்கும் இப்பூமண்டலமும் முழுதிலும் உள்ள இப்பூமண்டலம் முழுதிலும் உள்ள தூலம் எடுத்த சர்வசாதி மனித கோலங்களின் நன்மன அறிவு அடங்கலும் நின்று கவனித்து இது சரியா அல்லது அது சரியா என்று சொல்லட்டும் அப்படின்னு நம்ம பெருமானவங்க நமக்கு எல்லாமே, எல்லா சைவ சித்தாந்த நூலா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், குரான் வேதமா இருக்கட்டும், எல்லாத்துல இருக்கட்டையும் சாராம்சத்தையும் நமக்கு பெருமானவங்க எடுத்து 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 அதை பிழிஞ்சு அவங்க அருளி செய்யற மாதிரி அந்த திருப்பார் கடலை காய்ச்சி வட்டாக்கி சின்ன சின்ன மிட்டாயா சின்ன சின்ன பீஸ் போட்டு நம்ம நாட்டுல வச்சுக்கிட்டுதான் இருக்காங்க. அப்படி இந்த நாத தத்துவத்துல பெருமான் அந்த அந்த ஈசன், அந்த அனாதி, அது முதலாக அது இறங்கி வருது. அதுக்கு அந்த அடையாள குறி, அந்த நாத தத்துவத்துக்கு அடையாள குறி ஒரு கோடு. இந்த கோடு இது எதுக்காக இதை பாக்குறோம் அப்படின்னா, இந்த எல்லாரும் எழுதும்போது பிள்ளையார் சுழி அப்படின்னு ஊனாவை போடுவாங்க. அப்ப பெருமான் அவங்க கூட கேட்பாங்க, எங்க பிள்ளையார் சுழி போடு, எல்லாம் ஊ போடுவாங்க. சரி, ஆனா அவன் நான் எழுது எழுதானே, இங்க ஊ எழுதுற, அங்க பிள்ளையார் சுழின்னு சொன்ன, இங்க ஆனா அவனா அப்படின்னு சொல்ற. பிள்ளையார் சொல்லி வேறையா இருக்கணும், அந்த ஆனா அவனால வர்ற உகரம் வேறையா இருக்கணும். அப்ப அந்த பிள்ளையார் சொல்லி எப்படி வந்தது? முதல்ல அந்த நாத தத்துவத்துக்கு ஒரு கோடு தான் அதுக்கு ஒரு அடையாள குறியாக இருக்கு. அந்த கோடு தான், அந்த கோட்ல இருந்துதான் அப்புறம் அந்த பிள்ளையார் சொல்லி உருவாகுது அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காட்டுவாங்க. அப்போ இந்த முதல் தத்துவம் எப்படி உருவாச்சு, இறைவன் அந்த 5 தத்துவத்துல முதல் தத்துவத்துல எப்படி இறங்கி வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா இறைவன் ஒரு 2வது தத்துவத்துல இறங்கி வர்றாங்க. முதல் தத்துவம் நாத தத்துவத்துல இறங்கி வந்துட்டாங்க. இப்போ அந்த 2வது தத்துவம் என்னவாக இருக்கு அப்படின்னா, அந்த தத்துவத்துக்கு சைவ சித்தாந்த நூல்கள்ல விந்து தத்துவம் அல்லது சக்தி தத்துவம், அதுதான் சிவன் சக்தி அப்படின்னு குறிப்பிட்டாங்க. சிவன் வேறு, சக்தி வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ ஒரு நெருப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல 2 இருக்கும்.
உஷ்ணமும் இருக்கும், ஹீட்டும் இருக்கும், பிரகாசமும் இருக்கும். ஹீட் அண்ட் லைட். ஒரு நெருப்பு இருந்துச்சுன்னா அது சுடவும் செய்யும், வெளிச்சமும் தெரியும். அது போல எல்லா பொருட்கள்லையும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டாலும் அதுல ரெண்டு இருக்குமா, நாதமும் இருக்கும், சக்தியும் இருக்கும். சிவனும் சக்தியும் சேர்ந்தே இருக்கும்னு அதைத்தான் சொல்றாங்க. உலகத்துல இருக்க எல்லா பொருட்களுமே இந்த ரெண்டு நாள உருவானது. நம்மளுமே நாதத்தாலையும் பிந்துவினாலையும் தான் உருவானோம். அதே போல இந்த உலகத்தையும் இறைவன் அந்த நாதத்தினாலையும் பிந்துவினாலையும் தான் உருவாக்குனாங்க. இந்த அண்டத்தில் உள்ளது எப்படியோ, பிண்டத்தில் உள்ளது எப்படியோ அப்படித்தான் அண்டத்திலையும். உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும் மூல காரணமாக இந்த ரெண்டு தான் இருக்கும். அதுதான் சக்தி தத்துவம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இன்னைக்கு இந்த 5 தத்துவங்களையும் பார்த்துடலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப மணி 11:30 ஆக போகுது. அதனால இன்னைக்கு இந்த முதல் தத்துவத்தை பார்த்ததோட இருக்கட்டும். அந்த இரண்டாவது தத்துவம் சக்தி தத்துவம். அந்த தத்துவத்தை இறைவன் எப்படி உருவாக்குறாங்க அந்த நாதத்துல இருந்து. அந்த தத்துவம் சக்தி தத்துவம் அல்லது நெஞ்சு தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தத்துவத்தை பத்தி சைவ சித்தாந்த நூல்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க. நம்முடைய பெருமானவர்களும் நமக்கு எல்லாம் அவங்க கொடுக்காததே இல்லை, எல்லாமே கொடுத்திருக்காங்க. நம்ம பெருமானவர்கள் நூல்ல எப்படி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து வரும் சபைகளில் பார்ப்போம் என்று கூறி, நமக்கு இப்படி எல்லாம் எல்லா கருத்துக்களையும் நமக்கு நாளும் நாளும் நம்ம அறிவு, அந்த இருட்டுல இருக்கிற அறிவை நம்மள அந்த இருட்டுல இருக்கிறவனை தூக்கி பிரகாசத்துல போடுறதுக்காக நமக்கு பெருமானவர்கள் எவ்வளவெல்லாம் எப்படி அந்த ஆதிக்கும் ஆதியாக இருந்து அந்த அனாதியாக வர்றதுக்கு இறைவன் எப்படியெல்லாம் இந்த அண்டரண்ட சராசத்தை படைச்சாங்களோ அது போல இங்க இறங்கி வந்தா பிறகும் நமக்கு தெய்வம் அவங்க கூடவே நம்மள இருந்து ஆக்கியோன் அந்த வள்ளிருள் உள்ளிருந்து தூக்கியே வெளியாக்கி நம்மளை அந்த வள்ளிருள் உள்ள இருந்து நம்மளை தூக்கி வெளியாக்கி போடுறதுக்காக அவங்க எப்படி எல்லாம் பாடுபட்டு நமக்கு எவ்வளவெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியெல்லாம் நமக்கு நாளும் வழங்கி கொண்டிருக்கணும். பெருமானவர்களது பொற்பாடம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்தரி அக்கா அவர்கள் சாதம் எல்லாத்தையும் சிறப்பா சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஒளிநாட வாக்கியத்திலையும் தெய்வம் அதை ஒட்டிதான் கொண்டு வந்தாங்க. இப்ப ஜீவனை காண முடியுமா என்று சொல்லிடுங்களா அப்படின்னு கேக்குறாங்க நம்மளை பார்த்து. இதுக்கு முன்னாடி நீ சொன்ன இப்ப சொல்லுவியா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நாங்க பார்த்துட்டோங்கிறாங்க. அது எப்படி இருக்கு? அது பிரணவமா, விபூதியா, பஞ்சாட்சரமா, அப்தாட்சரமா இருக்கு. அதை உனக்கு நான் காமிச்சிட்டேன் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. நான் உன்னை விட்டு போறதுக்கு வரல. உன் தலைக்கு அவசியம்னா நான் பேசலாம், இல்லாட்டி இதை பேச தேவையில்லை. அது அவசியமானவங்க உட்காந்து கேட்பாங்க, மற்றவங்க கேட்க மாட்டாங்க, அது பேச தேவையில்லை அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. ஆனா யமன்ட்ட போய் மாட்டிக்குவியே, அந்த துக்கத்துக்கு எல்லையாளவே இல்லையே. உனக்கு மாடிக்கு அறிவு கொடுத்தது யமன்ட்ட போய் மாட்டுறதுக்கா? பொய்ப்பொருள் சம்பாதிக்கவா அந்த மாணிக்கமான அறிவை கொடுத்தது? நீ அறிவு பார்த்தா தெரியும் எவ்வளவு சம்பாதிச்சிருக்க. பொய்ப்பொருள் எவ்வளவு சம்பாதிச்சிருக்க, எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன். 5 வகை போட்டு பார்த்தா தெரியும். அப்ப 5 வகை போடுற கணக்கு இங்க மனைவி சொல்லியிருக்காங்கன்னு உத்தரவு பண்றாங்க. இன்னொரு வாக்கியத்துல எதுக்கு அந்த எமன்ட்ட சிக்கி பெய் உடம்பா போகவா, நரக அவஸ்தைக்கு போகவா அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அப்போ ஒரு தலைவாரி வைத்து படுத்திருக்கிறவ அப்புறம் ஏன் உனக்கு வெறுக்கிறா? அதுக்கு இன்னொரு வாக்கியத்துல கூட தெய்வம் உத்தரவு பண்றாங்க. நல்லா கவனிச்சு காது கொடுத்து சீர்தூக்கி கேளு அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டு அந்த உத்தரவு பண்றாங்க. ஒரு கல்யாணம் பண்ணி 5-6 பிள்ளையை பெற்றாங்க. அவங்க சம்பாதிச்சாங்க, இருந்தாங்க. அப்புறம் மனைவி வேட்டு வச்சுட்டா. அதுக்கு குசு நம்ம தனியா போயிட்டா தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பையனும் அப்பா அம்மாட்ட இப்படி சொல்றாங்கிற மாதிரி சொல்லுவோம். சரி பிள்ளை நல்லா இருக்கட்டும், சரி இருந்துக்கங்கன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. இவங்களும் போய் இருந்தாங்க. ஒரு தாவணி வச்சு படுத்திருந்தாங்க. காலகாலம் அவளுக்கு கண்ணில் வலிக்கிறா, இவளுக்கு காலில் வலிக்கும், அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அப்ப எவ்வளவு அன்பா இருப்பாங்க. பொய்யா அதெல்லாம் இல்லை, நிஜமாகவே உண்மையான அன்புல அவங்க அப்படி இருந்தாங்க. 5-6 பிள்ளையை பார்த்தாங்க. 50 ஆச்சு, 60 ஆச்சு. ஒரு நாள் கடக்குனுச்சு, போயிடுச்சு. அப்பா அவ இருப்பாளா? அந்த ஒரு நாள் இரவு இருப்பாளா? ஆளுங்கெல்லாம் இருக்கையில இருப்பா. ஆனா போன பின்னாடி துக்குன்னு இருப்பாங்க. ஏன் அது வருது? ஒரு துஷ்டத்தனமான ஆயுதம் அங்க நோந்திக்கிச்சு உள்ள. அதனால அவ பயப்படுறா. அப்ப அதுக்காக நம்ம வந்தோம், அந்த பேய் உடம்பு எடுக்கிறதுக்காக நம்ம வந்தோம்.
அப்ப போடுற நகை யாருது, உடுத்துற துணி யாருது, சொல்ற வார்த்தை என்ன? அப்ப இதுக்கு வரல, நித்தியத்துக்கு தான் இந்த இறைவன் படைச்சாங்க, அப்படி இப்படி போடுறதுக்கா படைச்சாங்க. இப்படி வந்து உனக்கு இன்னொரு சொல்ல என்னையாட்ட வந்து உனக்கு சொல்ல போறாங்களோ அப்படின்னு தெய்வம் அப்படி அந்த இதுல ரொம்ப உருக்கமா வாக்கியத்துல உத்தரவு பண்ணுவாங்க. போட்டிருக்க கட்டியிருக்க துணி யாருது, போட்டிருக்க நகை யாருது, சொல்ற வார்த்தை என்ன? இந்த அவஸ்தைக்கா நம்ம வந்து பிறந்தோம். இந்த அவஸ்தை வரும்னு யாருக்கு தெரியாம இருக்கு? எல்லாருக்கும் தெரியுது, தெரிஞ்சாலும் வரமாட்டேங்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் நான் சேர்த்திருக்கேன். அப்ப என்னால சொல்ல முடியாது, சாட்சிக்கு ஆள் இல்ல. இப்ப பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க சாட்சிக்கு சொல்றதுக்கு. அப்ப மனிதன் வந்து அழிக்க போறதே கிடையாது. 6 பிறப்பு வந்துட்டோம், 7வது பிறப்பு எடுக்கணும். அந்த அசல் என் கையில இருக்கு, அதை பெற்று நீ உடனே தேவன் என்ற நாமம் பெறலாம் அப்படிங்கறத இன்னைக்கு திருவாக்கியத்துல கேட்டோம். அப்புறம் அக்கா எடுத்து விட்டாங்க 3 பொருள்: பதி, பசு, பாசம். பதிங்கிறது ஆண்டவங்க, பசு ஆன்மா, பாசம் சட பொருள். அப்புறம் மாயை, சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயைங்கிறத 3 எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் சிவம் என்பது கருணையே வடிவமானதுன்னு அதுல 5 எடுத்து கொடுத்தாங்க. அது தேவனா இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, தேவனாக இருந்தது அப்படிங்கிறதே இன்னைக்கு அக்கா நாத வடிவத்துல இருந்துதான் நம்ம வந்தோம். நாதம் வந்து விந்தா வந்து நாத விந்து கலாமணி நாதரா வந்து நம்மளுக்கு அனுபவிச்சாங்க. அதுலதான் நம்மளும் இருக்கங்கிறத வாக்கியம் மூலியமாவும் பாடல் மூலியமாவும் அக்கா எடுத்து கொடுத்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அன்னைக்கு போன எடுத்து கொடுத்தாங்க வாக்கியம் 33ஆம் வாக்கியத்துல, உன் பிரயோஜனத்தை நீ அடைந்து கொள்ள, உன் தெய்வீகத்தை நீ அடைந்து கொள்ள ஒரு குரு சந்நிதியில் எப்படி கேட்பது, என்ன கேட்பது என்று உனக்கு தெரியாது. அப்ப தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க, உன்னை கேட்காமலே படைச்சு கொடுத்துருக்கேன். உனக்கு ஒரு நாவ குறிச்சு மற்ற அந்த எதுக்குமே உன் படைச்சிருக்க உன் உடம்புல வேற எதுக்குமே கிடையாது. உன் நாவ குறி வச்சு ஒரு அண்டத்தையே படைச்சிருக்கேன் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அப்ப பூவில இனிப்பு, புள்ளில இனிப்பு, கரும்புல இனிப்பு, தேனில இனிப்பு. அப்ப ஒவ்வொரு இனிப்பும் ஒவ்வொரு ரகமா உனக்கு நாவ குறி வச்சு, இந்த நாவுக்காக ஒரு அண்டத்தையே படைச்சிருக்கேன். அப்ப நம்ம கேட்க தெரிஞ்சா இதை படைய தெரியுமே, இந்த குளிர்காலத்துக்கு இது வேணும், வெயில் காலத்துக்கு இது வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்க தெரியாது. அப்ப கேட்காமலேயே தெய்வம் படைச்சு வச்சிருக்காங்கன்னா அதனுடைய மகிமையை நினைச்சுப்பாரு, நினைச்சு நிச்சயத்துக்கு வான்னு கூப்பிடுறாங்க. புராதன வாழ்க்கையாகிய ஆத்ம சாந்தியை அடையவே நீ சபையில் சேருகிறாய். தெய்வம் வாக்கியத்துல உத்தரவு பண்ணுவாங்க, உனக்கு தெரியாத நான் சொல்ல மாட்டேன், இது புராதனமா பண்டைய காலத்துல இருந்து வந்தது, இது இப்ப வந்தது இல்ல, அது உன் தலையில வச்சு படிக்கதான் வந்தேன் அப்படிங்கறதோட தேடு கூடத்துல எடுத்து கொடுப்பாங்க. புதுமையாகிய இத்தொண்டு பழமை மூல காரண காரியத்தை இவ்விரிவோணத்திற்கு இறைவனின் அகக்கருணை விரிவர்ஷிப்பை விடுத்து விளங்கும்படி துளக்கமாக மனித கோடிகளின் காலக்கோடி பீடிப்பு கேடர செவித்துளைக்குள் புகுத்துவதற்கென இங்கே கூடி திரண்டு நிற்கும் தெய்வ தேடு ஊடக மெய்வழியின் புராதன பொது நடத்தை. இது இப்ப வந்ததுல புராதன பொது நடத்தை. இந்நாள் இப்பூமண்டலத்தின் கண்ணே இறக்கி யுகநெடுங்கால காலத்திலிருந்தே பாரவான்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கின்ற இந்த புராதன பொது நடத்தை அரசாக்கிய மதிப்புரை வளர்த்து உதிப்பனராலே இதனை தேவர்களையே நடாத்த வருகின்றார்கள். இது வந்து புராதன பொது நடத்தையா இருக்கு. இது எல்லாரும் பாரவான்கள்லாம் எதிர்பார்த்திருக்காங்க தெய்வத்துக்கிட்ட. ஆண்ட ஞான செம்மல் எல்லாம் வேண்டவே, அவங்க எல்லாம் ஜீவன்முக்தி மட்டும்தான் அடைய முடிஞ்சு, வேகமுக்திக்கு நம்ம ஆண்டவங்கள்ட்ட தான் வேண்டிட்டு இருக்காங்க வந்தவங்க பாரவான்கள் எல்லாருமே. அதுதான் இது புராதனங்கிறதையும் பாட்டிலையும் கொடுக்குறாங்க. ஓதும் புராதனம் குருவது தெய்வீகமை வழியில் தேடிடும் குரலமே, தெய்வீகமை வழியில் தேடிடும் குரலமே, ஆமனு ஈசனே வந்து
கூறுவது. ஒருத்தருக்குலாம் சொந்தம் இல்ல, பூமி அடங்களுக்கும் தெய்வம் வந்து அந்த புராதனத்தை கூடுறாங்க. அது எங்க எல்லாருக்கும், எல்லா மக்களுக்கும், இது ஒரு ஜாதிக்கும் மதத்திற்கும் சொந்தம் என்ற உலகத்துல சர்வத்திராளுக்கும் சொந்தமானது. இது எல்லோருடைய தாகத்தையும் தரிக்கக்கூடிய தடாகம். அதான் புராதனமா தெய்வம் கொண்டு வந்து நம்மளுக்கு அறிவிக்கிட்டு இருக்காங்க. எங்குமே மக்கள் யாருக்கும், எங்குமே மக்கள் யாருக்கும் இடர்களை நோங்க வேண்டி திங்கள் அந்த புராதனமா கொண்டு வந்தது எல்லாருக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன். அது எது கொண்டு வந்திருக்கேன்? அந்த இடர், அந்த எம்கிட்ட போய் அந்த இருட்டுல நீ மாட்டி போடலாம உன்னை காப்பாத்த வந்திருக்கேன். அதனால திங்களா வந்து உனக்கு நான் இறைஞ்சிறேன். நீ தேர்வுணத்தை பாடுனாய்னா உனக்கு அங்கத்தையா தீண்டாது. அது பங்க என்ன தீண்டாது, எமன்றம் தீண்டாது. இந்த உலக தேகத்துக்கு வர்றது நம்ம செய்யறதுனால வருது. அது தீண்டதை பத்தி எல்லாம் பேச்சே கிடையாது. ஆனா உன்னை எமன்றது காப்பாத்துறேன், அப்ப அந்த செல்வம் உனக்கு உயரும், அந்த சிரஞ்சீவி ஆவ. அப்ப எமன்றது உன்னை நான் காப்பாத்துறேன்னு சிரஞ்சீவி ஆவ. அதுக்குதான் அந்த புராதன மைய நான் கொண்டு வந்து உலகத்துக்கே நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கறத எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் ஐவன ஸ்தலில பசுங்கிறத அக்கா எடுத்து கொடுத்தாங்கல்ல, பதி பாசம். அதுல சாலையில வந்து நீ விளங்கிக்கிட்டாங்கன்னா அந்த வல்லிருள் போயிரும், அந்த இருள் கருப்பு இருள் போயிரும். அது போயிடுச்சுன்னா அந்த பசுமுக தெளிவுலாம் கண்டு அந்த நீ வீட்டை பார்த்துருவ. அதை பார்த்துட்டாங்கன்னா உனக்கு முகமும் வளரும், தெளிவும் வரும், அந்த வீடும் தெரியும், அறம்பொருள் இன்பம் வீடுங்கிறது தெரியும் அப்படிங்கறது அந்த பாடல்ல கொடுக்குறாங்க ஐவன ஸ்தலில். சாலை நாட்டில் இறங்கின வீர பூமி மடிந்தன பிறவி நோயில் வல்லிருள் மடிய கண்டே படர்ந்த சம்மலரும் கண்டே பசுமுக தெளிவு கண்டே கடந்தரம் பொருளும் இன்ப கடிதிரு வீடும் கண்டே. பதி பசு பாசம் அதுல வந்து என்று இருந்தாங்கன்னா உனக்கு இருள் போய் உனக்கு அந்த பசுவாயு முகம் வளரும், வளர்ந்து தெளிவு வரும். தெளிவு வந்தா நீ இந்த வீட்டை பார்க்கலாம் அப்படிங்கறத எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் மாயைகிட்ட போய் சிக்கிக்கிட்டா அது கதையை எடுத்து கொடுத்தாங்க. கதை நாரதரை பத்தி கதை சொன்னாங்க. அந்த மாயங்கிறது இருள் தான் அப்படிங்கறது தெய்வம் வந்து அந்த இருள போய் மாட்டிட்டா ஒண்ணு இந்த மாதிரி இடத்துல போய் மாட்டிக்கிற, அதுல போயிட்டாங்கன்னா கோடி காலத்துக்கு நீங்கா இருள மாட்டிடுவேன்
அது என்கிட்ட வந்தா நீ தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கறதே பஞ்சமி எழுத்துல எடுத்து கொடுக்குறாங்க. திருவருளை படி தினமும் வந்தேனோ அந்த மாயாய மரளிய வந்து அது நம்மகிட்ட வராம காக்கும். அது யாரு அந்த காக்குறவங்கன்னா மெய்வெளிச்சாலை ஆண்டவங்க தான் காக்குறாங்க. அவங்க ஒரு தரிசனம் பார்த்தாங்கன்னா உள்ளத்துல இருக்க கவலை பயம் எல்லாமே ஓடி போயிடும் அப்படிங்கிறதையும் இந்த பாடல்ல எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் அக்கா மானியத்தை எடுத்து கொடுத்தாங்க. எல்லாண்டு அந்த இருள் வஸ்துவை தான் குறிக்குது அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அது எல்லாண்டு இருமுறை வருது. அது இதுக்குன்னு கேக்குறாங்க தெய்வம். எல்லாண்டு ஒரு முறை வரல, இருமுறை வருது. அண்டம் அவளி எந்த காலத்திலையும் இது அண்டம் இந்த காலத்திலயும் வருது அப்படிங்கிற மாதிரி வாக்கியத்துல எடுத்து கொடுக்குறாங்க. அது ரெண்டு எல்லாண்டு வருது. ஆதிவனே தலைப்பருவம் எல்லாண்டே ஆசானுமா பழமை பறிந்தே அவர் இங்கோடி கொள்ளும் கொடிதாவே
முடியாத சோழம் தாங்கி வந்து நம்மகிட்ட இருக்க இட்லாம் போக்குறதுக்கு வந்தாங்க. அப்ப ஊமையா இருந்தாங்க, ஊடஸ்த பிரமமா இருந்தாங்க, அது ஓதும் இயல்புதியாகவும் ஓது புராணமா இருந்தாங்க அப்படிங்கிறத அந்த பாடல்ல பூரா எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் முதல்ல நாவும் விந்தாக தான் வந்துச்சு அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அகரமா இருந்துச்சு. அந்த அகரத்தை பத்தி தெய்வம் தேடு உலகத்துல வஸ்து துதிகை கொடுக்குறாங்க நம்மளுக்கு. தெய்வ தேடு உலகம் வஸ்து துதி. வாடி ஊடமை திட நடன ஆட ஊடமை கடலொலிய தடமடுக காவியம் போனே. அப்ப நகமியமா தொழிலனவி நாம வந்துட்டாங்க. அப்ப இணங்கி சுவாமம் பார்த்து என் இதயத்தின் உள்ளே இப்ப யாராருக்கு எப்படி இணங்கி அந்த திருநாவலை ஒழிச்சு அதிகாரமா உத்தரவு பண்ணிருக்கேன், அதிகாரமா உத்தரவு பண்றாங்க அப்படின்னு நாளைக்கு இணங்கி வந்து உயிர் மயங்குமே, கோடி காலத்துக்கும் மயங்குமே, அதுல போய் சிக்கிடக்கூடாது, என் தேகம் தானே உன் தேகம், இது முழுப்பட்டா வலிக்குமே, அது மாதிரி அதுக்கும் வலிக்கும், அதனால அது போகக்கூடாதுங்கிற அந்த ஆத்திரத்துல பேசுறேன்னு உத்தரவு பண்ணுவாங்க. அப்ப எங்க பெரியப்பா பேசையில பின்னாடி சாத்துக்கோலை வச்சு கேட்டேன். அன்னைக்கு இருந்தது இந்த யமபயம் எனக்கு. அது நாள் வரை எனக்கு போகாம என்ன வேலை செஞ்சாலும் படிப்பேன், கோடிதான் களிமா சொல்லியிருப்பேன். இருந்தாலும் அந்த சாத்துக்கோலை வச்சு கேட்டது என் மனசுல வந்து யமபயம் வந்துட்டா எல்லாரும் செத்து போறாங்களே, நம்மளுக்கு என்னங்கிற ஒரு கேள்வி என் கூட்ட இருந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்து தெய்வம் நம்மளுக்காக கஷ்டப்பட்டு வந்து திருநவா வந்து வேதனவா வந்து அந்த நடனம் ஆடி நம்மளை வந்து அதுல இருக்க சொல்றாங்க, உத்தரவு பண்றாங்க. அந்த தீர்க்க தரிசனத்திலேயே அந்த பசு பாசத்துக்கு வந்து ஒரு பாட்டு கொடுத்தாங்க. திருஞான செய்யுங்க, அதுக்கு வந்து உத்தரவு பண்றாங்க. அது 10 பாட்டு பதிகம். பதிகங்கிறது 10. அந்த 10 பாட்டுல முக்கியமான பாட்டு அவங்க எடுத்துடுறாங்க. அது கேள்வி கேட்டா சொல்ல தெரியாது தெரியுமா, அதனால எடுத்துட்டாங்க. 9 தான் இருக்கு. பதிகங்கிறது 10, அதுல 9 தான் இருக்கு. அந்த ஒரு பாட்டையும் இப்ப சேர்த்து நம்ம நூலையும் படிச்சு வச்சிருக்காங்க தெய்வம். இதுலயும் கொடுக்குறாங்க. அதுலயும் பசு பாசம் அதை தவிர விடணும் அப்படிங்கிறதே வருது. செத்திரமும் தீரந்தீரமும் இனி
அருகிருத்தி தடவி சன்னதிருத்தி இப்படி இரு ஃபுல்லா அந்த வேலையிலேயே உறங்கி உண்டு படுத்து விழித்து கதை பேசி உடம்பு நோகா உடம்படுக்கா உடம்பு நோகா எல்லாமே இருந்த என்னையும் கூட்டு வந்தான வள்ளலார் பாடல் படிப்பா நட்சத்திரமாமா கொள்ளாடா வாக்கியத்துல. அப்ப இப்படிலாம் இருந்தாயினா நீ வேதனை தான் போடணும். அப்படி இருந்த நம்மளையும் தெய்வம் சாதிங்கிறது என் நினைவுல சாதிச்சு நிக்கிறவங்க ஒரு ஜாதி அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அப்ப அவங்க நினைவில் யாரு சாதிச்சு நிற்கா, நீ இங்கே இருந்தாலும் என் நினைவில் சஞ்சாரம் பண்ணியா அதுதான் முக்கியம். நீ எங்க இருக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல, என் நினைவில் சஞ்சாரம் பண்ணியா அந்த நினைவுல சஞ்சாரம் பண்றதுதான் நம்ம முக்கியம். அப்ப அந்த சாதி குணத்தையெல்லாம் இன்னொரு சாதி கெட்டவன் யமன் வந்து ஜாதி கெட்டவன். அப்ப அதுல போய் மாட்டக்கூடாது. அதுல மாட்டாம தான் இதுல வரணும். அப்ப அதை வந்து நம்மளை பிறப்படுத்துட்டாங்க. சாது குணம் சாதி குணம் பிறப்படுத்து ஜெகம் மாதிரியே இணையாண்ட. அப்ப யமன்ட்ட போகாமையே மாட்டிட்டாலே அதான் நமக்கு ஜெயம், அதான் வெற்றி. அது எக்கோடி காலத்துக்கும் ஒரு நாள் 2 நாள் கற்பாந்த கோடி காலத்துக்கும் வெற்றியே வெற்றி. இது கற்பாந்த கோடி காலம் நரகமே நரகம். நீ அதுல போய் மாட்டக்கூடாது. அவங்க வேதனாவ திருநாவ கமலனாவ நீ பிடிச்சு அதுல வந்துரு. அந்த ஒரு பொருளும் பெரும் பயனை. நீ போய் அந்த கும்பில விழுந்துடாத, அந்த நரகத்துல விழுந்துடாத, ஏன்ட்ட வா பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதே எடுத்து கொடுத்தாங்க. நீங்க வாக்கியம் திருமஞான அருளமுக்குல எப்படி இருக்கணும், இந்த நம்பிக்கை வந்து எப்படி என்கிட்ட வைக்கணும், அந்த அமளி எப்படி வரும், அந்த அமளியில அந்த நம்பிக்கை எப்படி இருந்தா உனக்கு இந்த பதவி கிடைக்கும்ங்கிறதையும் கொடுக்குறாங்க. முடிச்சுக்கிறேன். திருமஞான அருளமுகத்துல 188வது வாக்கியம். வர நிற்கின்ற அந்த அமளி நேரம் எப்படி இருக்கும் என்று தெரியுமா? ஆகாயம் பூமி முழுவதும் ஒரே சூடாக இருக்கும். அந்த சூட்டின் கடுமையினால் கடல் நீர் கொதித்து கொதித்து உயர்ந்து ஜலம் உபரி காணும். அவ்வளவு வரை சூடு ஏறும். அந்த நாளில் இந்த ஒரு தளம் விட்டு வேறு எங்கு போனாலும் சரி அப்படியேதான் இருக்கும். எங்கும் கொதிக்கிற ஒரே ஊற்று நீர்தான். தீ என்றதும் நீ எரிகிற தீயைத்தான் நினைப்பாய். ஆனால் வருவது அது அல்ல, தீயின் எசன்ஸ். சர்வமும் பொசுங்கி சாம்பலாவதை காணலாம். சர்வமும் பொசுங்கி சாம்பலாவதை காணலாமே ஒழிய அந்த நெருப்பின் நிறத்தையோ வடிவத்தையோ பார்க்க முடியாது. அப்படியான அந்த ஒரு நேரத்தில் இந்த உத்தியோகத்தில் மட்டும் ஆழ்பிரவாக நதியானது தீவிரக்கென்று ஓடிக்கொண்டிருக்கும். எப்போது அது, அதாவது சங்கார காலம் வரும் என்று உன் உள்ளத்துக்குள்ளாக சத்தமில்லாமல் ஒரு நினைவு கேட்குதல்லவா? அதாவது சங்கார காலம் வரும் என்று உன் உள்ளத்துக்குள்ளாக சத்தமில்லாமல் ஒரு நினைவு கேட்குதல்லவா? ஆம், அதற்கு பதில்
பதில் ஆண்டவர்கள் தங்கள் திருமேனியை சுட்டிக்காட்டி அதோ இருக்குது பார், அது எல்லாம் பார்த்து கொள்ளும், நமக்கேன் யோசனை என்றிருந்தால் அது போதும், நீ தப்பித்து விடுவாய். நிச்சயமாக தப்பிக்கிறதுக்குரிய நேர்மையான பாதை இது. நிச்சயமாக தப்பிக்கிறதுக்குரிய நேர்மையான பாதை இது. அது என்ன பாதைன்னா, அதோ இருக்குது பார், அது எல்லாம் பார்த்து கொள்ளும், நமக்கு ஏன் யோசனை இருந்தால் அது போதும், இதுதான் நேர்மையான பாதைங்கிறார். இந்த நம்பிக்கையாளருக்கு அந்த அமளியில் நின்றும் மீள்வது வெண்ணையில் மயிரை போட்டு எடுத்தார் போல இருக்கும். ஆனால் அது எப்போது வரும் என்கிற அவநம்பிக்கையாளருக்கு அது தோல்ட்டியிலே ஒரு மெல்லிய சல்லாவை வீசிவிட்டு இழுத்தால் எப்படியோ அப்படி கடினமானதாக இருக்கும். அப்ப நம்பின பேருக்கெல்லாம் 4ஆம் பதம் கூடி என் மகனேன்னு பாட்டியார் எழுதி ஒப்படைச்சிட்டாங்க. அப்ப நம்பிக்கையா சர்வமும் அவங்களுக்கு தெரியாம நடவாது, எல்லாம் அவங்க பார்த்துக்குவான்னு நம்பிக்கையா இருந்தா வெண்ணையில மயிரை போட்டு விட்ட மாதிரி இருக்கும். அது கூட தெய்வம் வாழைப்பழத்தில் ஊசியை விட்டது போலவும் வெண்ணையில் மயிரை போட்டு அதுல கூட ஒரு ஆயுதம் இருக்கும். ஒரு பறவை இந்த கொப்புல இருந்து இந்த கொப்புல பாயிற மாதிரி நான் உன்னை எடுத்துக்கிறேன், ஆனா அந்த எம்முடைய வாதனையை சொல்ல முடியாது. ஒரு பச்சை சாரத்தை அந்த ரெக்கையை பிச்சுட்டு ஒத்திக்கிற நெய் செட்டில போட்டா இப்படி இருக்கும் வாதனை, அது அப்படியே புடிச்சுக்கணும், தொடர்ந்து அதோட இல்ல அப்படியே தொடர்ந்து புடிச்சுக்கணும். சூட்டோடு கூடிய கருக்கர் வாழை பழுக்க காய்ச்சி தொண்டையில விட்டா அப்படி இருக்கும். அது மாதிரி 70,000 பங்கு இருக்கும். அதை விட்டு தப்பிச்சு உன்னை நான் இப்படி காப்பாத்துறேன், அந்த ஒரு ஆயுதல் கூட இருக்கக்கூடாது என் பிள்ளைங்களுக்கு, இந்த கொப்புல இருந்து இந்த கொப்புல தாவர மாதிரி உன்னை நான் எடுத்துக்கிறேன், என்னை நம்பு, ஏன் நம்பிக்கை இல்லா உலகிறே, என்னை கட்டாயமாக நீ நம்பியேதான் ஆக வேண்டும். உன் உற்றார் உறங்க தாய் பெண்டு பிள்ளை எதுவும் அந்த நேரத்துல சுற்றம் நீ பொறுத்து ஆஸ்தி பாஸ்தி எதுவும் வந்து உதவாது. அந்த உதவக்கூடிய ஒரே துணை நான் மட்டும்தான், என் நாகம் தான், என் வேத நாகம் தான். என்னை மட்டும் நீ புடிச்சுக்கிட்டாதான் அந்த கற்பாங்க ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நான் காப்பாற்றுவேன். வேற எது பொய்ப்பொருள் தேடினாலும் உன் கூட வராது அப்படிங்கிற திட்டமா நமக்கு அறிவிக்கிறார் என்று கூறி முத்தி பேரை மீண்டும் உலகம் அனைவருக்கும் நமஸ்காரங்க. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். நம்ம பிரகாச பிரமோதய சாலை ஆண்கள் திருவி கணிந்து போற்றி நமஸ்கரித்து என் ஜீவ சகோதர அனைவருக்கும் என் அன்பார்ந்த நமஸ்காரம். தொடர்ச்சி தான் 33வது வாக்கியம் தான் பேசிட்டு வரும். அது புராதன வாழ்க்கையாக ஆத்ம சாந்தி அடைவி சபையில் சேர்கிறார். நம்ம எல்லாரும் அந்த ஆத்ம சாந்தி இறைவனுடைய திருவடி போய் சேரணும் தான் சபையில சேர்ந்தோம். ஆனா ஒரு காலத்துல நம்மளால எப்படி சேர முடியாம போயிடுது, எப்படி இருந்தோன்றதுதான் அந்த வாக்கியங்கள்லாம் எடுத்து சொல்லிருக்கீங்க. ஒரு காலத்துல நம்ம இறைவனோட கூடவே தான் இருந்தோம். ஆனா அது எப்படி இருக்குதுன்னா படி பசு பாசம் இந்த 3 வகையாக உலக சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இறைவனோட கூட தான் ரூகானிய தேகத்துல அந்த வாக்கியம் மாநிலத்துல அந்த வாக்கியம் சொல்லியிருந்தீங்க. ஜீவதேகத்துல நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருந்தோம். ஆனா இறைவனுடைய அது பதி பசு பாசம். பதிங்கிறது இறைவனுடைய இறைவன், பசுன்றது ஆத்மாவாக இருக்குது, பாசம்ன்றது இருளாக இருக்குது. நம்ம அந்த இருள போய் மாற்றிட்டோம். இறைவனுடைய பேரொழியில இருக்கவங்க நம்ம ஏதோ ஒரு நெருக்கடியில போய் அந்த இருக்க பாசத்தை போய் மாற்றிட்டோம். பாசம் தரப்பொருள், அதை மாற்றினால நமக்கிட்டே தெய்வம் உயிர்ப்புகளாக இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி 3ஐயும் வச்சு படைச்சிருக்காங்க. ஆனா அது அந்த இச்சத்தை மாற்றினால நம்ம அதை விட்டு வெளியில வர முடியல. அப்பதான் இறைவன் நம்மளா கேட்கும் போதுதான் இறைவனால நம்மளா காப்பாற்ற முடியும். மகாபாரத கதையெல்லாம் எடுத்து சொன்னீங்க. அப்போ எப்படி விண்ணில் பூவதற்கு அவங்க இறங்கி வராங்க. வள்ளியில் இருந்த நம்மை பேரெந்த முதலாம் தராதே பெருங்கின பெருங்கருணை பெரும் ஜோதியானது முதலாக அடி என்ற நாமமும் ஆடி என்ற நாமத்தை கொண்டு பிரகாசித்து கொண்டு எழுந்து நின்றன அப்படின்னா நம்ம பூமிக்கு வராங்க. பூமிக்கு அவங்க அந்த நம்மளை காப்பாற்றுறதுக்கு அதே சுத்தமாய பிரதேசமாய சுத்தமாயன்னு 3 அந்த மாயில விழுந்ததுனால அந்த மாயிலிருந்து நம்ம சுத்தமாய ஆட்சி காப்பாற்றுதான் வராங்க. ஏன்னா மனிதன் அப்புறமா தான் அந்த பூமியை சிருஷ்டிக்கப்படுகிறது. மனிதனை கருவில் அமைக்கும் போதே
நிச்சயத்த கருவில் அமைத்தான். அதாவது மறந்து தீண்டாத ஒரு தேகத்தை பெற்று நீடோடு வாழ்வோம் அப்படின்ற அந்த கருவறை அமைத்து அருவ மாணிக்கத்தையும் நம்மளுக்கு கொடுத்தது. 20 வேதங்கள் அனைத்து அனுப்பி வச்சாங்க. ஆனா அந்த மாயனை ஊந்துனால நம்மளுக்கு எதுவுமே தெரியாம போயிடுச்சு. அந்த தெய்வமே பூலோகத்துக்கு இறங்கி வராங்க. அதுதான் வந்து சிவ தத்துவம். சிவம் என்றது வேறு, சிவம் என்றது சக்தி தத்துவம் அப்படின்னு வேறு வேறா இருக்குது. சிவம் என்பது சுத்தமான குணம் வைத்திருப்பது சிவம். அதுக்குதான் நாத தத்துவம் என்று பேர் இருக்கிறது. அதான் வந்து நாத தத்துவத்துல உணர்வு, அறிவு, சப்தம் இது 3 கலந்து இருக்கு. உணர்வுன்றது உடம்புல ஒரு உணர்ச்சி. அழுகையோ ஒரு காயம் ஏற்பட்டால கத்துவோம். கத்தும் போது அந்த அழுகில போய் தேய்ச்சி அது சப்தமா நம்மளுக்கு வெளியில வரும். அதுதான் நாத தத்துவமா இருக்குது. அந்த நாத தத்துவம் வந்து அகாத உகாத சிதாரமா இருக்கிறது. அது ஒரு ஒளியில ஒழிக்கும் போதுதான் அது வந்து பயிற்சி வராங்க. மந்திரங்களா மாறுது தத்துவம் எல்லாம். முதல் தத்துவமா நாத தத்துவம் வந்து தகாத உகாத சிதார மந்திரிகளாக உருவாகுது. அது பொருள் மிகுந்த பொருளாக உருவாகும் போது அதற்கு வந்து மந்திர சக்தி, அதுக்கு தான் மந்திரம் ஓங்காரம் என்று சொல்றோம். அதாவது இந்த திருமொழியில் இளைநீளமோடும் அந்தர்மாமுக எந்திரமாகும் மந்திரங்களும் சரி மாயை மேயும் பதிமேவும் போற்றி மதிச்சுடர் தேக சுவாதிக்க மந்திரங்களும் அந்த காலத்தினடி நேர்ந்திருக்கும் செந்தோட பொறிமொழி மந்திரங்களும் வஞ்ச வழக்காத அஞ்சாத இருக்கும் பஞ்சபூதாதி செஞ்சூதா மந்திரங்களும் புத்தி வரக்கூடிய சித்தி நிலைப்பெற சக்தி மந்திரங்களும் கடன புவன சுழி பார்வண்ண மந்திரங்களும் எவனுடன் மொழி பரவி மிக மௌன நவாதி பிற கவனத மந்திரங்களும் அழுத்தென்று கண்டு என்ற காண்மொழி வாசியும் கவுசிங்க மந்திரங்களும் அவ்வப்போது தீர்ப்பு நடத்தும் அகவர் தேஜோமயடி முகின் மந்திரங்களும் ஒரு உலக புறப்பது கொண்டிருந்த புவானி குறித்த நாவேதி பகிர்ந்தேன் நன்னாட்ட மந்திரங்களும் இன்னும் இவ்வாறு அனந்த மந்திரங்களாகி இது என்றுதான் நாம் திருமதி நகார வகார சிகார மணி மந்திரங்களும் அனந்தம் ஒன்றே. அந்த ஒளி வந்து மந்திரங்களா மாறுது. அது அந்தந்த ஒளி வடிவம் நம்ம பேசும்போது நல்லா இரு அது கோபமா சொல்றதுக்கும் ஆசீர்வாதம் பண்றதுக்கும் நம்ம ஒலியில தான் எல்லாமே அடங்கிருக்கு. அந்த ஒலியை வந்து நம்ம வந்து ஓங்கார காலமா அதை மாத்திக்கிறோம். அதுதான் நாத தேவத்தை பெற்றவர்கள் புண்ணியர்கள் மெய்யான பரிசுத்தவான்கள் காட்டப்படுகிறார்கள். அவர்கள் அடையாளமாக அவர்கள் சுத்த பரியாணமா ஆகிறாங்க. மனிதனுக்கு வித்யா தத்துவம் இல்லை. இந்த தத்துவம் வந்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது 92 தத்துவத்து வித்யா தத்துவம் இந்த தத்துவம் தான். இறைவனுடைய தத்துவம் வந்து நாத தத்துவம், அப்படியே சிவசக்தி தத்துவம் அப்படின்னுதான் இருக்குது. அந்த நாதத்தெல்லாம் வந்து நம்ம பேசும்போதுதான் இறைவன் நம்ம கூடவே நமக்காக இறங்கி வந்து அந்த நாத நிலையில பேசுறாங்க. அதுக்கு அக்கா வந்து சோதரி அக்கா வந்து ஐவன தலைவியில பதி பசு பாடலையும் இந்த 10 பாடலையும் ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னாங்கக்கா. எல்லாம் நல்லா தெளிவா விளங்குது. ஆனா ரொம்ப விளக்கமா எடுத்து சொல்ல வரலக்கா. ஆனா புரிஞ்சவருக்கு ரொம்ப தெளிவா அதெல்லாம் புரிஞ்சுருக்கா. நமஸ்காரம். இவ்வளவு தத்துவங்களா எடுத்து சொல்லி ரொம்ப அருமையா இருக்குக்கா. நன்றிக்கா. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.